அண்மை செய்தி. ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே ஆந்திர அரசு பேருந்து மீது பின்னால் வந்த லாரி மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் 30 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இந்த விபத்துக்கான காரணம் என்ன, தற்போது அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, இது தொடர்பாக விளக்கி கூறலாம். ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே 2 லாரிகளோடு ஆந்திர அரசு பேருந்து மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக 8 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூரில் இருந்து சித்தூர் நோக்கி வந்து கொண்டிருந்த ஆந்திர அரசு பேருந்து மலை மீது மொகிலி என்கிற அந்த பாதையில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக லாரி ஒன்று மோதி இருக்கிறது. அதே நேரத்தில் பின்னால் வந்த மற்றொரு லாரியும் மோதியதில் பேருந்தானது இடையில் மாட்டிக்கொண்டு அந்த பேருந்தினுடைய டயர் ஒன்று வெடித்து சிதறி இருக்கிறது. கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த இரும்பு கம்பிகளோடு அந்த சரக்கை ஏற்றுக்கொண்டு சென்றிருந்த லாரி மீதும் மோதி இருக்கிறது. குறிப்பாக இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். பேருந்து மற்றும் அந்த 2 லாரிகளிலும் பயணித்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அந்த படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டு அவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சித்தூர் பழமனேர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வாகனங்கள் மலைப்பகுதியில் மோதியதால் மலையை விட்டு சிதறி இருக்கக்கூடிய அந்த வாகனங்களுடைய பாகங்கள், அதே போன்று இறந்து கிடப்பவர்களுடைய உடல்களை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர், தீயணைப்பு துறையைச் சேர்ந்தவர்கள் மீட்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஜேசிபி வாகனங்களை கொண்டு வாகனங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கோர சம்பவம் என்பது அந்த சித்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. படுகாயமடைந்திருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்டோர் என்ன ஆபத்தான நிலையில் இருப்பதாகவே அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கோர சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிரமான ஒரு விசாரணையை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அருள், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.